Subscribe to our channel and press the bell icon for the new video notification. Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ஒரு ஹெல்தியான ப்ரோக்கலி ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த ரெசிபி. அப்புறம் ரொம்ப ஹெல்தி கூட. இதுக்கு நான் ஒரு ப்ரோக்கலியை நல்லா நீளமாக சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். க்ளீன் பண்ணி ஒரு டொமேட்டோ தேவைப்படும், 2 வெங்காயம். இங்கே நான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். பூண்டு இஞ்சியும் இடித்து எடுத்துருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன். 2 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் தேவைப்படும். அப்புறம் நம்மளோட மசாலாஸ் 1 டீஸ்பூன் தனியா பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்திருக்கேன், காஞ்ச வெந்தயக்கீரை. இப்போ ஒரு கடாயில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மஸ்டர்ட் ஆயில் எடுத்திருக்கேன், கடுகெண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரா போட்டுட்டு நம்ம வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வெங்காயம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். வெங்காயம் ரஃப்பாக சாப் பண்ணிக்கோங்க, பெருசாகவே இருக்கட்டும், நல்லா டேஸ்ட் வரும் இது. வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆன உடனே நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 மினிட்ஸ் சாத்தே பண்ணிக்கலாம். சாத்தே பண்ணிவிட்டு நம்மளோட வெஜிடபிள் சேர்த்துடலாம். ப்ரோக்கலி, உருளைக்கிழங்கு, அப்புறம் கத்திரிக்காவை சேர்த்து ஆயிலில் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவைப்பட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம். சாஃப்டாக குக் ஆகணும். லிட்டை கவர் பண்ணி ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் நம்ம எல்லா மசாலாவை ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக வரும் இந்த ரெசிபி. ரொம்ப ஹெல்தி கூட. சப்பாத்திக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு. எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். டொமேட்டோவை நீங்கள் ரஃபாகவே சாப் பண்ணிக்கோங்க. எல்லாம் உங்களுக்கு அந்த ஸ்டீம்லேயே குக் ஆகிடும், சாஃப்ட் ஆகிடும். திருப்பி லிட்டை கவர் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே குக் பண்ணுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம், ஸ்டீம்லேயே குக் ஆகிடும். இன்கேஸ் தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக குக் ஆகிடுச்சு பாருங்கள். லாஸ்ட்டில் இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்மளோட ப்ரோக்கலி மசாலா ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி நம்ம டிஷ் அவுட் பண்ணிடலாம். இதை இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்டியாக வரும். ஸ்பெஷலி சப்பாத்தி கூட ரொம்ப நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷன். நம்மளோட ப்ரோக்கலி மசாலா ரெடி. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. Thanks for watching. Subscribe, like, share, comment.